ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஒரு அருமையான தொகையல் சட்னி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சாதத்துக்கு நம்ம அப்படியே கெட்டியாக தொகையல் பண்ணிப்போம். சட்னி சட்னி எப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் உப்புமாக்கு, இது மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா ஒரு அருமையான காம்பினேஷனோட ஒரு உங்களுக்கு சைட் டிஷ் சட்னி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது, நல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சட்னி எப்படி பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அந்த சட்னிக்கு தேவையான பொருளை வறுக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு 12லேருந்து 15 மிளகாய், பொட்டுக்கடலை 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு, நல்லா அதே அளவு கப்பில் நல்லா அமுக்கி எடுத்த தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறையா இருக்கணும். அப்புறம் நிலக்கடலை ஒரு 1/2 கப்பு, அப்புறம் நல்ல புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன அரைநெல்லிக்கு அளவு புளி, பெருங்காயம், இதெல்லாம் தேவை. இது அத்தனையும் எப்படி வறுத்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 மில்லி எண்ணெய் விட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் அது விட்டு எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. இதில் முதல்ல முடிஞ்ச வரைக்கும் கட்டி பெருங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். கட்டி பெருங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்படி பெருங்காயத்தை இடிச்சு விட்டிங்கன்னா நல்லா உள்ளேயும் நல்லா பொரியும். நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா இத்தினுண்டா போட்ட கட்டி பெருங்காயம் நல்லா விரிஞ்சு தட்டு பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போகிறோம். உள்ளேயும் நல்லா பொரிஞ்சிருக்கும், அப்படியே புசு புசுன்னு வரும். இப்போது இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா புளி, ஒரு சின்னதாக இதை கொஞ்சம் அப்படியே பிச்சு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அரைக்கும் போது சௌகரியமாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிட்டு இதை அப்படியே தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயோடையே நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாயையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா வறுத்தோடனே இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த எண்ணெயிலேயே எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே வானலியில் நிலக்கடலை நல்லா தோல் உரிச்சிருந்த நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம்.
இது மாதிரி 3/4 பங்கு வறுப்பட்ட உடனே பொட்டுக்கடலை நிறையா வறுப்படணும் அவசியம் இல்லை. இதோடையே போட்டு அதையும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் வறுப்பட்டுட்டு இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே வாணலியில் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த உளுத்தம்பருப்பையும் உளுந்து வறுபட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் அப்படியே பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம அதை அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்துடுச்சு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு இதுவும் நல்லா பொன்னிறம் ஆகிற மாதிரி வறுக்கணும். ஆனால் தீஞ்சு போயிடக்கூடாது. தீஞ்சு போனால் சட்னி டேஸ்ட்டு மாறிடும். நல்லா வறுத்து வருது பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் சின்ன கிண்ணத்தில் அரை கிண்ணம் எடுத்துங்க. நீங்கள் ஒருத்தர் 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டாலே தாராளமாக போதும். நல்லா செவந்து வருது. இப்போ இதை எடுத்துட்டு துவரம் பருப்பை வறுத்துக்கலாம். அதே வாணலியில் துவரம் பருப்பை போட்டு துவரம் பருப்பு வறுப்பட்டுருக்கு. இதையும் தனியாக எடுத்துட்டு தேங்காயை தனியாக வறுத்துக்கணும். தேங்காயை தனியாக வறுத்து எடுத்துட்டு எல்லாம் ஒன்றா போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி அப்படியே மூழ்கிற மாதிரி ஊற்றி கொஞ்சம் ஊற விட்டோம் அப்படின்னா நல்லா நைஸாக அரைஞ்சிடும். இப்போ பாருங்கள், துவரம் பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அதே வாணலியில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் இதை நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் மட்டும் கொஞ்சம் கூட போடுங்க, போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தொகையில். இந்த தேங்காயை நம்ம நல்லா வறுத்துறதுனால இப்போ ராத்திரி நான் 7:45க்கு இதை வறுத்துட்டுருக்கேன். நாளைக்கு ராத்திரி வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, உப்புமா, உப்புமாக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம பொட்டுக்கடலை சட்னி, தக்காளி வெங்காய சட்னி அப்படின்னு அரைச்சி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி எல்லா பருப்பும் சேர்ந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இது வறுத்தது போதும். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற வைக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு தண்ணி, கொஞ்சம் பியூர் வாட்டர் அதை இதில் போட்டு, ஏன்னா இந்த பெருங்காயம் புளி எல்லாம் கொஞ்சம் ஊறினா நல்லா மசியும். அதனால் சும்மா அது மூழ்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு ஊற வைக்கலாம். ஊறின அப்புறம் நம்ம அரைச்சோன்னா நல்லா நைஸாக அரையும். இப்போ மூடி வச்சுட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்சியில். இப்போ பாருங்கள் கெட்டியாக. இப்போ நான் சாதத்துக்கு பிசையறதுக்காக பண்ணியிருக்கேன். நைட்டு சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸில் வெறும் சாதத்தில் இந்த தொகையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இல்லை பொரிச்ச எண்ணெய். அது இப்போது ஸ்ரீ ஜெயந்திக்கெல்லாம் பொரிச்சிருப்போம் இல்லையா, அந்த பொரிச்ச எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் இதோட கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி
நம்ம யூஸ்வலாக சட்னி பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். ஆனால் இப்போ சாதத்துக்கு நான் எப்போதும் சாதம் போய் செய்கிற தொகையிலுக்கு தாளிப்பு போட மாட்டேன். ஸோ இப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். அந்த பெருங்காய வாசனை, மிளகு ஜீரகம்லாம் எதுவுமே கிடையாது. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, ப்ளஸ் புதினா கொஞ்சோண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு இது அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணா.